ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் யுவர் போயட்ரி லிங்க் சேனல். சப்ஸ்கிரைப் நண்பர்களே. வணக்கம் குழந்தைகளே, நான் கேக்கி, ஒரு அழகிய வெண்கல கப்கேக். இன்று உங்களுக்கு என் நண்பர்களை சந்திக்க சொல்ல விரும்புகிறேன். வாங்க நம் கதைக்குள்ள போகலாம். கதையின் பாத்திரங்கள் கேரட், காரி, பூசணிக்காய், புமி. ஒரு அழகிய தோட்டத்தில் கேரட், காரியும் பூசணிக்காய், புமியும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவங்க ரொம்ப நல்ல நண்பர்கள், ஆனா ரொம்பவே வித்தியாசமானவங்க. ஒரு நாள் காரி பூமியை பார்த்து சொன்னாள், புமி, நீ ரொம்ப பெரியவா இருக்கே, நீ உனக்கு என்னதான் சாப்பிடுறே? புமி சிரிச்சு, காரி, நான் எல்லா நல்லான சத்துமிக்க அங்குக்கள் எல்லாம் சாப்பிடுறேன், அதனாலே நான் நல்லா வளர்கிறேன். நீ என்ன திங்கிறே? நான் நான் சின்னதா இருக்கேன், ஆனா நான் சுறுசுறுப்பா இருக்கேன் என்றாள் காரி சிறிய துள்ளலுடன். ஜூட், ஆமா காரி, நீ ரொம்பவே அழகா இருக்கே, உன்னை பார்க்க எல்லாருக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். ஆனா நீ சின்னதா இருக்க, எப்பவும் கழிப்பிக்கிட்டே இருப்ப, அதனாலே நீ யாருக்கும் உதவ முடியலே. புமி தன்னுடைய பெரிய சிரிப்பை காட்டி சொன்னது. அதுவே சரி புமி, நான் சின்னதா இருக்கே, ஆனா என் சின்ன துள்ளல் என்னோட நண்பர்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்க முடியும். நீ ரொம்ப பெரியவா இருக்கே, நீ ஒண்ணு செஞ்சா அது ரொம்பவே பெரியது இருக்கும் என்று காரி தன்னுடைய சிரிப்பை மேலும் பெருக்கினாள். அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றாக விளையாட ஆரம்பிச்சாங்க. புமி தன்னுடைய பெரிய உடம்பை கையாள உதவினாள். காரி தன்னுடைய சுறுசுறுப்பு உடம்பை கொண்டு புமிக்கு ஒரு குதூகலமாய் விளையாட்டு தோட்டத்தை காட்டினாள். காரி, நீ நல்ல குணமாய் இருக்கே, உன்னோட சின்னதா இருக்க நீ ரொம்பவே பெரிய மகிழ்ச்சி தருவே என்று புமி சொன்னாள். நன்றி புமி, நீ ரொம்ப பெரியவா இருக்க, உன்னோட சின்ன சின்ன உதவிகள் எல்லாம் பெரிய மகிழ்ச்சியாக மாறுதே என்றாள் காரி. அந்த தோட்டத்தில் கேரட், காரியும் பூசணிக்காய், புமியும் ஒருவரின் தனிச்சிறப்புகளை புரிந்து கொண்டு மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தார்கள். குழந்தைகள், இந்த கதையை கேட்டுவிட்டு நாங்களும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்று எண்ணினர்.